ஒரு மந்த்துக்குள்ள அவர் வந்து மொத்த தமிழ்நாட்டோட பிரச்சனையும் அவர் வந்து தீர்க்கறதுக்கு அவர் மெடிசின் கிடையாது. அதே மாதிரி ஊழல் செஞ்சு சேர்த்த சொத்துக்களை வந்து பறிமுதல் செஞ்சு அரசுடைமையாக்கும் ஒரு திட்டம் வந்து அரசிடம் இருக்கிறதா சொல்லப்படுது. அப்படி பறிமுதல் பண்ணா எந்தெந்த அமைச்சர்கள் கைதாவாங்க? ஒட்டுமொத்த அமைச்சர்கள் திமுக ஒட்டுமொத்த பேரும் உள்ள போய் உட்கார வைக்க வேண்டியது. ஆல்ரெடி இங்க பாத்தீங்கன்னா மின்துறையில ஏகப்பட்ட குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கு. ஊழல் செஞ்சா கைது செய்யணும் தானே. இதுக்கு நம்ம அப்படி பார்த்தது இல்லை. ஏடிஎம்கே டிஎம்கே வரும்போது பெருசா அவங்க ரெண்டு பேரும் வந்து கைது பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஆனா இது புதுசா இருக்குல்ல, நல்லது தானே. உங்களுக்காக உண்மையா உழைக்க வந்த இந்த விஜயா இல்ல இந்த விஜயோட ஆட்சி அமைஞ்சிடக்கூடாதுன்னு தடுக்க நினைச்ச ஸ்டாலின் சாரா? criticism is a part of democracy. பட் அவருக்கு criticismங்கறதுனால அவங்க அகைன்ஸ்ட் கிடையாது. புலம்பிட்டே இருக்காங்க ப்ரோ இன்ஸ்டாகிராம்ல. அது கதறல், அவங்களோட கதறல். 60 வருஷம் ஆட்சியில் இருக்கிறாங்க, அவரு 2 வருஷத்துல முடிச்சு விட்டாரு. ஏன் மேலே எங்க போட்டீங்கன்றது இன்னும் வந்து நான் அப்புறம் அசிங்கமாக கேட்டுவேன்றதுலாம் வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் அப்படி இருக்க மாதிரி இதுக்கு நீங்கள் வாயை மூடிட்டே இருந்திருக்கலாமே அப்படின்னு தான் தோணுது. கல்யாண வீடு, இளவு வீடு, காது குத்து வீடுன்னு பண்ணிட்டு இருந்தானுங்க. கடைசியில் இப்போ 103வது பிறந்தநாள் விழா. ஆனால் அதை பற்றிலாம் பேசாமல் அங்கேயும் போய் புலம்பிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்னால ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, ஜென்சி கிட்ஸை வச்சு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, சினிமாவை வச்சனால ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணீங்கனாலுமே சோஷியல் மீடியான்னு ஒன்று இருக்குது, அது எல்லாமே டெலிகாஸ்ட் ஆகும். உங்கள் பேரை நீங்கள் தான் காப்பாற்றணும், விஜய் சார் வந்து காப்பாற்ற மாட்டார். இது எல்லாமே இப்போ வந்து ஒரு 2 வருஷத்துல ஆரம்பித்த ஒருத்தர் வந்து இதெல்லாம் உடச்சி வந்து சிஎம் ஆயிட்டாருன்ற அந்த ஒரு காண்டு இருக்க தானே செய்யும். டிவிகே கிட்ட விஜய் கிட்ட அவங்க தோல்வியடைவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கல. அந்த வெறுப்பு ஒரு காழ்ப்புணர்ச்சியாக மாறி பொறாமையினோட உச்சத்தில் வன்மத்தை கொட்டிட்டு திரியிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தலையில் அடிச்சுக்கிறாங்க. இவரெல்லாம் ஒரு முதலமைச்சராக தேர்ந்ததுக்கு முன்னே இன்னைக்கு தலையில் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு அவர் பிடிக்கல, எல்லாருக்கும் அவர் தான் முதல்வர் அப்படின்னும் போது நீங்கள் அவருடைய படத்தை தான் அங்கே மாட்டணும். அதுதான் வந்து நடைமுறை. அப்படின்னும் போது நீங்கள் அதை மாற்றுறது அப்படின்றது வந்து சரியாக இல்லை. ஒரு ரோட்டில் ஒரு குடிகாரன் வந்து போகிறான், யாராச்சும் ஒரு பொண்ணை சீண்டிட்டு போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு விஜய் சார் தான் காரணம்னா அது எப்படி நியாயமாகும்? ப்ரோ 1 மந்த் ஆகுது விஜய் சார் வந்து சிஎம்மாக பதவியேற்று. எப்படி இருக்கு அவருடைய செயல்பாடுகள்லாம்? ஒரு 75 வருஷம் 2 கட்சிகள் மாறி மாறி ஆட்சி புரிஞ்சதை தாண்டி புதுசாக இது வரைக்கும் திராவிடத்தை தாண்டி ஒரு கட்சி வந்து ஆட்சி அமைச்சிருக்கு. இந்த 20 நாளுக்குள்ளே, இந்த 1 மந்த்துக்குள்ளே அவர் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது மேக்ஸிமம் செஞ்சுருக்காரு. அது திட்டங்களை கொடுக்குறதா இருக்கட்டும், அறிக்கைகள் வர்றதா இருக்கட்டும், அமைச்சரவை வந்து செயல்படுறதே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சியாக இருக்குது. இப்போ ஒரு தொகுதியில் ஒரு பிரச்சனைனா எம்எல்ஏலாம் வந்து பார்த்துருக்கிறதுனால நம்ம கடந்து போயிடும். ஃபஸ்ட்டு திங், அரசியல் இவ்வளோ நம்ம வந்துட்டு இவ்வளோ கூர்மையாக கவனிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அந்த சேஞ்சை அவர் தான் கொண்டு வந்தார். ஸோ அவங்களுமே எந்த அளவுக்கு அவங்க வந்து அக்கௌண்டபிலிட்டியாக இருக்காங்கன்னா, ஒரு எம்எல்ஏ ஒரு அமைச்சராகவே ஆகிட்டா கூட அந்த தொகுதிக்கு அவர் எம்எல்ஏ தான். ஸோ அவர் தான் அந்த பிரச்சனைக்கு அவர் வந்து அந்த காரணகர்த்தா அவர் தான். ஸோ அது சரி செய்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணணும். அவரே நேரடியாக களத்துக்கு வரதா இருக்கட்டும். ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஒவ்வொரு களத்தில் உள்ள ஒரு தொகுதியில் உள்ள எம்எல்ஏக்களுமே செஞ்சுருக்காங்க. இன்னும் ஒரு படிமை மேலே போய் தோத்த எம்எல்ஏக்கள் கூட அந்த தொகுதியில் ஏதாவது பிரச்சனைனா சிட்டிங் எம்எல்ஏ சும்மா இருக்கான், இவங்க போய் அந்த பிரச்சனையை வந்து அமைச்சர்கள்கிட்ட நேரடியாக சொல்லி அவங்க எல்லாத்தையும் அதை சரி பண்ணிட்டு வராங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 1 மந்த்துக்குள்ளே அவர் வந்து மொத்த தமிழ்நாட்டோட பிரச்சனையும் அவர் வந்து தீர்க்கறதுக்கு அவர் மெடிசின் கிடையாது, அவர் சூனியக்காரர் கிடையாது. அவர் ஒரு அமைச்சர், ஒரு முதலமைச்சராக அவரோட பங்கு என்ன மாதிரி இருக்கும், எவ்வளோ பொறுப்பு, என்ன மாதிரிலாம் பண்ணணுமோ, ஒரு நாகரிக அரசியலை முன்னெடுத்து கொண்டு போகிறதா இருக்கட்டும், மக்களுக்கான தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறதா இருக்கட்டும், அதே மாதிரி அறிக்கைகள் வர்றதுமே ஏனதானு விடாமல் இப்போ உள்ள இந்த நிதி சுமையும் மனசில் வச்சுக்கிட்டு ஒன்றா செயல்படுறதா இருக்கும். ரொம்ப சிறப்பான ஆட்சி தான், தொடக்கம் தான். இன்னுமே இது வந்து 5 வருஷம் தொடர்ந்தால் கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஆட்சியாக அமையும், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் இப்போ திமுக திரு உதயநிதியாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், போகிற இடங்கள்லாம் வந்து புலம்பிகிட்டே இருக்கு. கல்யாண வீடு, இளவு வீடு, காது குத்து வீடுன்னு பண்ணிட்டு இருந்தானுங்க. கடைசியில் இப்போ 103வது பிறந்தநாள் விழா கலைஞர் அவர்களுக்கு. அந்த மனுஷனோட பெருமைகளை பற்றி பேசினாலே போதாது, அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஆனால் அதை பற்றிலாம் பேசாமல் அங்கேயும் போய் புலம்பிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்னால ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, ஜென்சி கிட்ஸை வச்சு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, சினிமாவை வச்சனால ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. முதல்ல திமுக தோற்றதுக்கு காரணம் என்னமே அவங்களுக்கு இனிமேல் புரியல. அதாவது களத்தில் திமுகவுக்கு அதிகப்படியான ஓட்டு சதவீதம் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா தினக்கூலிகளாக உழைக்கிற வர்க்கம் தான், பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகம் தான். அவங்க இந்த தடவை சென்னையை ஒட்டுமொத்தமாக ஸ்வீப் பண்ணதுக்கான காரணம் அந்த ஓட்டு வந்து டிவிகேக்கு போனது தான். அது ஏன் போச்சு அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. அதாவது நம்ம தான் இனிமேல் 2021 நம்ம ஆட்சி பிடிச்சதுக்கப்புறம் மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கான காரணம் என்னென்னா, அந்த 2021 வரைக்கும் நம்ம எடப்பாடி ஐயாவோட ஆட்சி பிடிக்காமனால தான். அதே மாதிரி விஜய் வந்து 2 வருஷம் தான் ஆரம்பிச்சு கட்சி ஆரம்பிச்சு. அவருக்கு எப்படி வாய்ப்பு கொடுத்தீங்க? அவர் கட்சி ஆரம்பிச்சு தான் 2 வருஷம் ஆகுது. அவர் மக்களோட வீட்டுக்குள்ளே போகிறது 30 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அவர் ஒரு தெரிந்த முகம் தான். அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, மக்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு, எவ்வளோ சேவைகள் கொடுத்துருக்காரு, எந்தெந்த போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்காருன்றதுக்கான எல்லா ப்ரூஃபுமே இங்கே இருக்குது. இவ்வளோ ப்ரூஃப் இருந்துமே இவனுங்க இவ்வளோ போய் சொல்கிறானுங்க. இப்போ திமுக புலம்புறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க எதிர்பார்க்கவே இல்லாத ஒரு தோல்வி இது. அவங்க அதிமுக கிட்ட தோல்வி அடையலாம் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கலாம், திமுக கிட்ட தோல்வி அடையன்னு எதிர்பார்க்கலாம். டிவிகே கிட்ட விஜய் கிட்ட அவங்க தோல்வி அடைவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கல. அந்த வெறுப்பு ஒரு காழ்ப்புணர்ச்சியாக மாறி பொறாமையினோட உச்சத்தில் வன்மத்தை கொட்டிட்டு திரியிறானுங்க.
நீங்கள் என்ன பண்ணாலும் மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஒரு மாதத்தில் அவர் என்ன பண்ண முடியுமோ அது சிறப்பாக பண்ணியிருக்காருன்னு நம்புகிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக திமுக செயல்படுன்றதை பார்த்தா அவனுக்கு இளவு வீட்டில் பொம்பளைங்களை வரதோட மோசமாக உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அவனுக்கு இப்படியே அழுதுகிட்டே இருந்தா இன்னுமே இதே மாதிரி ஃபேக் ஐடியா ஃபேக் நியூஸாக பரப்பிட்டே இருந்தால் அடுத்த வாரம் உள்ளாட்சி தேர்தலையுமே அவர் க்ளீன் ஸ்வீப் பண்ணிட்டு போயிடுவார். இப்போ என்னன்னா, இப்போ ஸ்டாலின் பெருசாக வந்து கட்சி நிகழ்ச்சிகளை பெருசாக பங்கு உதயநிதி தான் முன்னிறுத்தி அவங்க வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது திரு விஜய் அவர்களுக்கு எதிராக உதயநிதி வந்தா அப்படின்னா அந்த மக்கள் ஏற்றுப்பாங்களா? அது உதயநிதிலாம் ஆளே இல்லைன்றதுனால தான் அவர் திருச்சியில் கூட தெளிவாக சொன்னார். ஸ்டாலின் போட்டி வந்து விஜய் விச ஸ்டாலின் தான். உதயநிதிலாம் ஒரு ஆளே கிடையாதுங்க. ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு இல்லை, அவர் ஒரு எம்எல்ஏவோ ஒரு கட்சி உறுப்பினராக இருக்கிறதுக்கு கூட தகுதியற்றவர் தான். அவரே நீங்களே சொல்லுங்கள், ஒரு துணை முதலமைச்சராக இருந்து அந்த 5 வருஷத்தில் எத்தனை செயல் திட்டங்களை அவர் கொண்டு வந்தார், எவ்வளோ செயல் திட்டங்கள் செயல்பட்டார், எவ்வளோ அறிக்கைகள் வெளியிட்டார். ப்ரெஸ்ஸை பார்த்துட்டா மட்டும் அவர் ஒரு சிறந்த அமைச்சர் கிடையாது. எவ்வளோ திட்டங்கள் மக்களுக்காக கொண்டு வந்தாங்க, எவ்வளோ அறிக்கைகள், எவ்வளோ இடத்துல எத்தனை பிரச்சனையில மக்கள்கிட்ட போய் அவர் நின்னாங்க. அவர் நின்று ஜெயிச்ச தொகுதியிலே அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. இப்பயும் அவர் ஜெயிச்சிட்டாரு. திருப்பி அவர் ஜெயிச்சதுக்கு காரணம் என்ன? அவர் நின்று ஜெயிச்சனால தான் இல்லை. அங்கேயுமே எவ்வளோ குளறுபடிகள், ஒரு ஓட்டிக்கு எவ்வளோ காசு கொடுத்தாங்க, எல்லாமே இருக்குது. இப்பயும் போய் நீங்கள் அவர் நின்று சேப்பாக்கத்து தொகுதியில் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், எவ்வளோ குப்பையும் குலையுமா இருக்கும், அது எவ்வளோ அசுத்தமாக இருக்குன்றதுலாம் பார்த்தாலே தெரியும். ஸோ அவர் ஒன்றும் பெரிய செயல்பாடே கிடையாது. அது விஜய் அவர்களுக்குமே தெரியும். அதாவது விஜய்க்கு இங்கே அரசியல் தெரியலன்னு சொல்லி அவர் எப்பேற்பட்ட ஒரு அரசியல்வாதின்றதை அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். அதே மாதிரி ஊழல் செஞ்சு சேர்த்த சொத்துக்களை வந்து பறிமுதல் செஞ்சு அரசுடைமையாக்கும் ஒரு திட்டம் வந்து அரசிடம் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆமாம். அப்படி பறிமுதல் பண்ணால் எந்தெந்த அமைச்சர்கள் கைதாவாங்க? ஒட்டுமொத்த அமைச்சர்கள் திமுக ஒட்டுமொத்த பேரும் உள்ள போய் உட்கார வைக்க வேண்டியது. ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா மின்துறையில் ஏகப்பட்ட குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கு. அதோட விஷயங்கள் எல்லாம் தோண்ட போகும்போது ஆர்டிஸ்ட்லாம் காணாமல் போயிருக்கு. அப்புறம் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய பேப்பர்கள் வந்து எரிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மறைக்க முயற்சி பண்ணிருக்காங்க. வெள்ளை அறிக்கை இன்னும் 2 வாரத்தில் சமர்ப்பிக்கணும்னு நிதியமைச்சர் சொல்லியிருக்காரு. வெள்ளை அறிக்கை வந்ததுக்கப்புறம் எந்தெந்த துறையில் எவ்வளோ ஆட்டையை போட்டிருக்காங்க, லஞ்சம் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ ஊழல் நடந்திருக்குன்னு தெரிஞ்சிடும். அப்போ அதோட விசாரணை கண்டிப்பாக அந்த துறை அமைச்சர்களை போய் சாரும். இப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கான்ட்ராக்டர்ஸுமே வெளியில் வந்து சொல்கிறது வந்து ஒவ்வொரு துறை சார்ந்த கான்ட்ராக்டர்ஸ் இன்றைக்கி வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து அவங்க பேசும்போது தான் தெரியுது எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க. அதாவது கமிஷனே எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்றது. நேற்று வந்து ஆதரவு நான் சொல்லும்போது கூட ₹1 நீங்கள் கமிஷன் கொடுக்க வேணாம்னா இந்த சிவில் கான்ட்ராக்டர்ஸ் சொல்லும்போது கேட்டால் தெரியும் அவங்க எத்தனை வகையான ஒரு பிஎஃப் பார்ட்டி ஃபண்டாக கொடுக்குறது, எம்எல்ஏ கமிஷனாக இருக்கட்டும், கரப்ஷனாக இருக்கட்டும், ஒரு 4லேருந்து 5 வகையான லஞ்சம் ஊழல் வந்து அங்கே போயிருக்கு. இன்னும் டைம் வேணும் இல்லையா? 1 மந்த்ல நான் சொல்ல முடியாது இல்லையா? லெட்ஸ் கிவ் ஹிம் டைம். இதுலயுமே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காருல்ல, அது உங்களுக்கு இல்லை இப்போ நான் வந்து எனக்கு ஆன்சர் பண்ணுறதுல ஒன்றும் இல்லை. பட் எனக்கு 1 மந்த்ல நம்ம வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி இதை பார்க்கணும். ஒரு 4 பால் பார்த்துட்டு நம்ம உடனே நம்ம எஸ்ன்னு சொல்லிட்டு அப்புறம் 4 நாள் கழிச்சு அவுட் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி நோன்னு சொல்லிட்டாலும் டெஸ்ட் மேட்ச்னா 5 வருஷம், 5 வருஷத்துக்கு அப்புறம் வி வில் ஷோ வித் அவர். அது ஒரு 2 நாளில் ஒரு மாதத்துல சென்சேஷனுக்காக ஏதானும் ஒன்று சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு நானே திருப்பி மாற்றி சொல்லக்கூடாது. ஸோ வி வில் விஷ் ஹிம் த பெஸ்ட், வில் கிவ் ஹிம் டைம். யார் பண்ணாலும் நல்லது பண்ணட்டும். பட் அதே சைடு டிஎம்கே இருந்து எல்லாத்தையுமே கிரிட்டிசிசம் பண்ணிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? See, criticism is a part of democracy. பட் அவருக்கு it is criticismங்கறதுனால அவங்க அகைன்ஸ்ட் கிடையாது. இப்போ ஒருத்தர் பவுலிங் பண்றானே ஒருத்தர் பேட்டிங் பண்றானே அதுக்கு அகைன்ஸ்ட் கிடையாது, எல்லாம் டீம் தான். ஸோ criticism is part of democracy. அவங்களுக்கு எம்எல்ஏ ஓட்டு போட்டுட்டு அவங்க வந்து நிக்கிறாங்க, அதுக்கு அவர் பதில் சொல்லுவாரு. இல்ல மேம், ஒரு ஹெல்தி கிரிட்டிசிசம்னா பரவாயில்ல, பட் அவங்க இந்த கிரிட்டிசிசம் பண்றாங்கல்ல. See, அது வந்து நம்ம இவங்களை கிரிட்டிசிசம் பண்றது நம்ம கிரிட்டிசிசம் பண்ண முடியும். எவ்ரிவன் நீட்ஸ் டைம். நம்ம பார்க்கலாம் என்ன நடக்குது. போன ஆட்சியில ஊழல் பண்ண அமைச்சர்கள் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்குன்ற ஒரு தகவல் இருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க இல்ல? உங்களோட பார்வையில் எப்படி பாக்குறீங்க? இதுக்கு முன்னாடி நம்ம அப்படி பார்த்தது இல்லைல்ல. வந்து ஐ டோன்ட் சேஸ் ஹெட்லைன்ஸ், இவங்களை கைது செய்யணும் அந்த மாதிரி இல்லை. லெட் தேர் பி இன்வெஸ்டிகேஷன்ஸ். ப்ராசஸ் தான் முக்கியம். எல்லாமே சட்டத்துப்படி என்ன பண்ணணுமோ பண்ணட்டும். அதை வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் தான், இல்லை ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் சொல்ல முடியும். நான் வந்து ஒரு ஹெட்லைனுக்காக வந்து இது பெஸ்ட்டு இது ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறது ஐ டோன்ட் பிலீவ் இட். அதே மாதிரி திமுக எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் வந்து இப்போ வந்து புலம்பிட்டே இருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அது அவங்க பதவி இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது ப்ரோ, அதுதான். ஏன்னா நீங்கள் வரலாற்றில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த கட்சி வந்து சென்ட்ரலில் இருக்கோ அந்த கட்சியோட போய் சேர்ந்துப்பாங்க. காங்கிரஸ் இருந்தால் காங்கிரஸ் கூட சேர்ந்து மந்திரி சபை வாங்கிப்பாங்க, பாஜக இருந்தால் பாஜக கூட சேர்ந்து மந்திரி சபை வாங்கிப்பாங்க. ஸோ அந்த பதவி இப்போ அவங்களுக்கு இல்லை. அதாவது நம்ம 75 வருஷமாக காசை கொடுத்து மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு இருந்தோம், ஜாதி மதத்தை வச்சு ஓட்டு வாங்கிட்டு இருந்தோம், கூட்டணிகளை வச்சு ஓட்டு வாங்கிட்டு இருந்தோம். அப்படின்னும் போது இது எல்லாமே இப்போ வந்து ஒரு 2 வருஷத்தில் ஆரம்பித்த ஒருத்தர் வந்து இதெல்லாம் உடச்சி வந்து சிஎம் ஆகிட்டாரேன்ற அந்த ஒரு காண்டு இருக்க தானே செய்யும். அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல, அதனால எல்லா மேடைகளையும் புலம்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீலகிரியில் வந்து நகர்மன்ற கூட்டத்தில் வந்து முன்னாள் முதல்வருடைய புகைப்படத்தை வச்சிருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ப்ரோ? அது தவறு இல்லை. நீங்கள் உங்களுக்கு அவர் பிடிக்குது பிடிக்கல, எல்லாருக்கும் அவர் தான் முதல்வர் அப்படின்னும் போது நீங்கள் அவருடைய படத்தை தான் அங்கே மாட்டணும்.
அதுதான் வந்து நடைமுறை. அப்படின்னும் போது நீங்கள் அதை மாற்றுறது அப்படின்றது வந்து சரியாக இல்லை. அப்போ நீங்கள் இன்னும் அவர் வந்து அக்செப்ட் பண்ணல அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ ஜனநாயக முறைப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவர் தான் சிஎம் இன்னைக்கு அப்படின்னும் போது, இப்போ கடந்த ஆட்சியில் ஏடிஎம்கே கவுன்சிலர்ஸ் இருந்திருப்பாங்க, ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் இருந்திருப்பாங்க. அவங்க இப்படி தான் சொன்னாங்களே, நாங்கள் வந்து எடப்பாடி அவர்களை படத்தை மாட்டுவோம், ஸ்டாலின் படத்தை மாட்ட மாட்டோம் அவங்க சொன்னாங்களா? அவங்க நாகரிகமாக நடந்துட்டாங்கல்ல, அந்த நாகரிகமும் அந்த மெச்சூரிட்டி ஏன் உங்களுக்கு இல்லை? எல்லாரும் உட்காந்து அவரை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா 15 நாள் வந்தோடனே எல்லாம் இது மாறல அது மாறலன்னு கொஞ்சம் 1 வருஷம் 2 வருஷம் போட்டோம். அதுக்கப்புறம் அவர் இது நல்லவர். ஆனால் டிஎம்கே சைட்லேருந்து மொத்தமாகவே புலம்பிகிட்டே இருக்காங்களே ப்ரோ, அது இன்ஸ்டாகிராம் கதறல், அவங்களோட கதறல். 60 வருஷம் ஆட்சியில் இருக்கிறாங்க, அவர் 2 வருஷத்துல முடிச்சு விட்றாரு. அதாவது தான் கொஞ்சம் வைத்தறிச்சல். அதை ஏற்றுக்க முடியல அவங்களால அப்படின்னு சொல்ல மாதிரி சில பேர் ஏற்றுக்க முடியல, சில பேர் இது பண்ண முடியாது, அவ்வளோதான். அதே மாதிரி இப்போது ஊழல் பண்ணவங்களாம் கைது பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. அவ்வளோ அப்படி கைது பண்ணால் எத்தனை திமுக அமைச்சர்கள் கைது ஆவாங்கன்னு நினைக்கிறேன்? அதில் தெரில. ஆனால் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் செந்தில் பாலாஜி மட்டும்தான். ஏன் பர்டிகுலர் செந்தில் பாலாஜி? அவர் நிறைய இது பண்ணியிருக்காரு, டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்கேமு இந்த மாதிரி நிறைய இது பண்ணியிருக்காரு. அதெல்லாம் அவரை மட்டும் நான் இது சொல்ல, என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அதனால தான். ஸ்டாலின் சார் கைதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா விஜய் சொல்லும் போது 30% ஆஃப் இது வந்து அங்கே தான் போகுது அப்படின்னாரு ஒரு பிரச்சாரத்தில். அவர் மாற்றி 2 பேரும் பேசிட்டாங்க, நமக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இப்போ எல்லாருமே தோக்கடிச்சிட்டாங்க, சந்தோஷமாக எல்லாருமே தோக்கடிச்சிட்டாங்க திமுகவை. தோக்கடிச்சிட்டோம். இன்னைக்கு இங்கேருந்து ஓட்டில் ஜெயிச்சுட்டு போன எல்லாருமே திமுக அவர் கூட சேர்ந்துக்கிட்டு திமுகவை குறை சொல்கிறது நகைப்புக்குரிய விஷயமா தான். ஏன்னா இங்கேருந்து அவர் மூலிமா ஓட்டு கொஞ்சம் நாச்ச மனசாட்சி இருக்கணும். சரி போயிட்டோம். கார்த்திக் சிதம்பரம் சொல்கிறாரு திமுக இது பண்ணுறாரு, வைகோ புள்ள சொல்கிறாரு தவிர அவர் திமுகவை தப்பு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் திருமாவளவன் அண்ணனாக இருக்கட்டும், அந்த ஐயுஎம்எல்ஏ இருக்கட்டும், எல்லாருமே சொல்கிறாங்க. விஜய் சாரும் அதை தான் சொல்கிறாரு, ஆதவர்ஜுனும் அதை தான் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிர்மல்குமார் மூச்சு அதை இது பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான்னு குறை சொல்கிறாங்க. ஏம்பா ஒரு ஆட்சி சரி நல்லா பண்ணாங்கன்றது ஊருக்கே தெரியும், என்னென்னலாம் கொடுத்தாங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்றது தெரியும். அதே மாரி ஒரு எதுலேயோ கொடுத்துட்டாங்க, சந்தோஷம். அதை நீங்கள் பண்ணுறதை பார்த்துட்டு இன்னும் எவ்வளோ காலத்துக்கு தான் இன்றைக்கி பாலியல் ஒரு நாளும் இன்றைக்கி பேப்பரில் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி ரெடியூஸில் வந்து டீ கடையில் வந்து போட்டு அடித்து இது பண்ணியிருக்கானுங்க. ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய்ட்டு பஸ்ஸில் ஏறி அதே அவங்க கட்சிக்காரங்க போட்டு அடின்னு வச்சுருக்காங்க. அங்கே மறியல் நடக்குது, ஹாஸ்பிட்டலில் சண்டை நடக்குது, போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் அடிச்சிருக்கிறாங்க, டீ கடையில் பஸ் ஸ்டாண்டில் அடிச்சிருக்கிறாங்க. கவர்மெண்ட் சம்மந்தமான எல்லா இடத்துலையுமே சண்டை நடந்திருக்கு அவங்களால. இதுக்கும் அவங்க காரணம் நான் சொல்ல முடியாதுல்ல. அது எப்படி இருக்குன்னா, கைப்புண்ணுக்கு கண்ணாடிக்கு தேவையில்லை, தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அதை நல்லா விளங்கும் பார்த்தாலே. நீ குன்று மேலிட்ட விளக்கு போல இருக்கிற விஷயத்த நீ சும்மா கருப்பு கலர் கண்ணாடி போட்டு நான் கிடையாது அர்த்தம்னு சொல்லி நீ நகர்ந்துட்டு போக முடியாது. நம்ம செய்கிற விஷயத்துக்கு நான் பண்ணுறது அவங்க பண்ணுறது தப்பு தான், அதை நான் சரி பண்ணுவேன்னு சொன்னோம். கொஞ்ச நாள் டைம் கூட இருந்தேன். அதுக்கு சொல்கிறதுக்கு ஒரு இது இருக்குது, ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அதை விட்டு ஏன் மேலே எங்கே போட்டிங்கன்றது, இன்னும் வந்து நான் அப்புறம் அசிங்கமாக கேட்டுவேன்றதுலாம் வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் அப்படி இருக்க மாதிரி. இதுக்கு நீங்கள் வாயை மூடிட்டே இருந்திருக்கலாமே அப்படின்னு தான் தோணுது. ஆக்சுவலாக 1 மந்த் தானே ஆயிருக்கு. 1 மந்த்தில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காருல்ல, ஒரு நியூஸ் சிஎம்மாக எப்படி பார்க்குறீங்க? அவர் நிறைய அவர் பண்ணுவாங்க, இப்போங்களேன் அவர் பண்ணாமலாம் இல்லை. எல்லாருமே ட்ரஸ்ட் பேஸ் பண்ணி தான். இப்போ விஜய் சார்னு ஒரு ஃபேஸ்க்காக தான் எல்லா தொகுதியிலையுமே வின் பண்ணியிருக்காங்க, கரெக்டுங்களா? இந்த பர்சன் தான் இருக்காங்க, இந்த பர்சன் இருக்காங்க, இந்த பர்சன் இல்லைன்னு சொல்லிட்டுலாம் இந்த பர்சன் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லை. விஜய் சார் அந்த ஃபேஸ்க்காக எல்லாருமே பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன மக்களுக்கு நல்லது பண்ணுறீங்களோ அது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் எதாவது தப்பு பண்ணிங்கனாலுமே சோஷியல் மீடியான்னு ஒன்று இருக்குது, அது எல்லாமே டெலிகாஸ்ட் ஆகும். உங்கள் பேரை நீங்கள் தான் காப்பாற்றணும், விஜய் சார் வந்து காப்பாற்ற மாட்டார். ஸோ அதனால் வந்து அவங்கவுங்க அவங்க டிவிக்கில் இருக்கிறவங்க அவங்கவுங்க அவங்களோட வேலையை நல்லபடியாக பார்த்தாங்கன்னா அவங்க நல்லா ஃபேமஸும் ஆவாங்க, நல்லபடியாக ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பேரும் எடுப்பாங்க, ஒரு நல்ல செல்வாக்கும் இருக்கும். இப்போ டிஎம்கே மினிஸ்டர்ஸ்லாம் எங்கே போனாலும் வந்து புலம்பிகிட்டே இருக்காங்க. இப்போ இன்ஸ்டாகிராம்னால ஜெயிச்சிட்டாரு, குழந்தைங்களை ஏமாற்றி ஜெயிச்சிட்டாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? நான் என்ன சொல்லுவேன்னா, டிஎம்கே வந்து நான் வந்து எந்த கட்சி நான் தப்பாக சொல்ல மாட்டேன். நீங்கள் பொதுவாக உங்கள் பார்வையில் எப்படி? பொதுவாக என்னென்னா, ஒரு கட்சி வருதுன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்களேன். இப்போது உங்களுக்கு ஏன் அப்போசிஷன் இருக்குது, ஏன் என்ன உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு இது வேறு மக்களுக்கு நல்லது பண்ணணும், அவ்வளோதானே? நீங்கள் இது சப்போர்ட் பண்ணுங்கள், மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்களா சப்போர்ட் பண்ணுங்கள். மக்களுக்கு நல்லது பண்ணல எதிர்த்து கேளுங்க, என்ன இது எப்படி நடக்கலாம் இப்படி கேளுங்க. அப்போ தானே வந்து ஒரு கான்ட்ரவர்சி வரும், அவங்க என்ன மாற்றிக்க முடியும் அப்படிலாம் விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் வந்து டிஎம்கேக்கு நான் என்ன சொல்லுவேன்னா,
கான்ட்ரவர்சி வைக்க வேண்டிய விஷயத்தில் வைங்க, சின்ன சின்ன விஷயத்தில் தேவையில்லாத விஷயத்தில். ஏன்னா ரோட்டில் போகிறோம், இதுக்கு இவங்க ஊந்துனால தான் விஜய் சார் தான் காரணம். மணி விளக்கு கிளாக் ஓடல, அதுக்கு பேட்டரி போடல, அதுக்கு விஜய் சார் தான் காரணம்னா அப்படிலாம் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு ரோட்டில் ஒரு குடிகாரன் வந்து போகிறான், யாராச்சும் ஒரு பொண்ணை சீண்டிட்டு போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு விஜய் சார் தான் காரணம்னா அது எப்படி நியாயமாகும்? அவங்கவுங்க ஒரு சென்னையில் ஒரு மனுஷனாக இருக்கணும்னா அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். மேலே அது பெரிய தப்பாக ஆச்சுன்னா அது என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ அது விஜய் சார் பார்த்துக்கலாம்னு சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. நம்ம தப்பு பண்ணுறோன்னா அது நம்ம தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். நம்ம பண்ண தப்புக்கு நம்ம தான் வந்து எல்லாமே காரணமாக இருப்போம். அதே மாதிரி இப்போ ஊழல் பண்ண முன்னாள் அமைச்சர்கள் வந்து கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்படி ஊழல் செஞ்சால் கைது செய்யணும் தானே. ஊழல் இதுக்கு முன்னாடி நம்ம அப்படி பார்த்ததில்ல. ஏடிஎம்கே டிஎம்கே வரும்போது பெருசாக அவங்க 2 பேரும் வந்து கைது பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஆனால் இது புதுசாக இருக்குல்ல. நல்லது தானே, ஊழல் செஞ்சால் கைது நடக்கணும். அது வந்து ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, டிஎம்கே இருந்தாலும், டிவிக்கே இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே ஊழல்னு ஒன்று நடந்தால் கைது நடந்துச்சுன்னா நல்லது தானே. யாருக்குமே லஞ்சம் போகாது, எல்லாருக்குமே அவங்களோட டேக்ஸ் வந்து இதுவாகும். அதனால்